ஹாய் ஹலோ வணக்கம். நான் கிருஷான் நிதுசா, கிகி கலெக்ஷன் ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது கொமர்ஷியல் பேங்கிൻ്റെ எக்ஸ்போ பிஎம்எஸ்சிஹெச்சில் நடக்க இருக்குது. அதுக்காக ரெடி பண்ணி கொண்டிருக்கோம்ல டெய்லி வேர்ஸ் பெண்டன்ஸ், நாங்கள் கேஷுவலாக போடக்கூடிய மாதிரியான சிம்பிள் பெண்டன்ஸ்கள் எல்லாம் தான் நான் டார்கெட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் சிங்கள ஆக்கள் பேஸ் பண்ணி தான் பிஎம்எஸ்சிஹெச் கொழும்பில் அந்த இது நடக்க போகுது. நம்ம அவையில் போடக்கூடிய மாதிரியான பெண்டன்களை நான் ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ நான் ரெடி பண்ணி இது ஒரு 2 days ஆகிட்டுது. சிலது ஒரு நாள்லேயும் இருக்குது. இது ரூம் டெம்பரேச்சரில் இருந்து ஒரு சாதுவான நிழலில் இருக்குது. அப்போ தான் திடீரெண்டு ஹீட் பட்டு வெக்கப்பட்டால் வெடிக்காமல் இருக்கிறதுக்காகவும், டிரெக்ட் சூரிய ஒளியில் பட்டால் அது ஒரு சுருண்டுற தன்மை வந்துடும். இப்போ சேறுகள் களியல் நல்லா வெயில் டைமில் பார்த்தீங்களன்னு சொன்னால் ஒரு சுருண்டு இருக்கும். அப்போ அந்த சுருண்டு இருக்கிற தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காகத்தான் இணலில் வைக்கிறது. இணலில் வச்சா நல்லா காஞ்ச பிறகு நல்ல ஒரு டிரெக்ட் வெயிலில் வச்சோம்னா எந்த வித பாதிப்புமே வராது. அப்போ இப்படி வெயிலில் வச்சா பிறகு இப்படியெல்லாம் காய வச்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை முடித்து பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டேன். இந்த பெயிண்ட் அடிக்கிறது தான் கொஞ்சம் வேலையாக இருக்கும். பிறகு எல்லாம் பேக் பண்ணி போட்டு கொழம்புக்கு வலிக்கிட்டாச்சு. நாங்கள் 2 பேர் போயிருந்தோம். 3600 ரூபா எடுத்திருந்தவை. ஏசி பஸ் தான், புக்கிங் பஸ், வவுனியாவிலேருந்து. அப்போ அந்த சூரியன் மேற வியூ நல்லா இருந்தது. அப்போ அதையும் கவர் பண்ணி கொண்டு இதை பாருங்க, இது தாமரை கோபுரத்தை கவர் பண்ணின மாதிரி நல்லா இருந்தது இந்த ரோட் வியூ. அப்போ சின்ன சின்ன கிளிப்புகளாக எடுத்தால் அங்கட அந்த ரீல்ஸுகள் ஷார்ட் வீடியோகளுக்கு யூஸ் ஆகும் பண்ணிட்டு கிளிக் பண்ணியிருந்தேன். நான் எக்ஸ்போ ஒன்றுக்கு ரெடி ஆகிறன்ற சும்மா வேலையில் சரியான ப்ரெஷராக இருக்கும். ஒர்க் பண்ணுறது, பெயிண்ட் பண்ணுறது, அந்த டைமுக்கு கொடுக்கணும், மற்ற ஓர்டர்ஸை பார்க்கணும். என்னோடய ஓர்டர்ஸ் எல்லாம் சரியாக டிலே ஆகினது இந்த எக்ஸ்போவால். ஸோ அப்போ எனக்கு சரியான ஒரு ஒர்க் ப்ரெஷராக இருந்தது. அதில் தான் அந்த கொழும்பு எக்ஸ்போ நடந்தது. அப்படியே கொழும்பு நாங்கள் போய் சேரவே ஒரு 6 ஆகிடுது. அப்போ அந்த வியூவை கொஞ்சம் கவர் பண்ணினா நல்லா இருக்குமெண்டு. ஏன்னாண்டா கட்டிடங்களுக்கு மத்தியில் ஒரு சூரியன் நிறைய அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருந்தது. அப்புறம் நெக்ஸ்ட் டே நாங்கள் எங்களோட ஸ்டோவில் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். நாங்கள் பெருசாக எங்களோட ட்ரெடிஷ்னல் சம்மந்தப்பட்ட டிசைன்களை எல்லாம் நான் கொண்டு போகவே இல்லை. சிங்கிள் ஆக்களை கொஞ்சம் பேஸ் பண்ணி தான் கொண்டு போனபடியாக பெரிய அளவிலான நகைகளை எதிர்பார்க்கல. சாம்பிள் டிசைன்களையும் எங்களோட ப்ராடக்டை ஒரு வெளி தளம் ஒன்றில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இப்போ தான் அந்த இது மக்கள் மத்தியில் போய் சேரணுன்றதோட இது சின்ன பிள்ளைகள் எல்லாம், ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் நல்ல கிராஃப்ட் ஐட்டங்கள் எல்லாம் செய்திருந்தவை. பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக அந்த ஸ்டோல் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே கொமர்ஷியல் பேங்கின் இதோடு தான் நடந்தது. அப்போ எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அந்த ஸ்டோலுக்கான பேமெண்ட்கள் எல்லாம் இல்லை. ஒரு களிமண் ஆபரணம் ஒன்றை வச்சு கொண்டு எக்ஸ்போர்ட் லெவலில் போகலாம். இல்லை எக்ஸ்போர்ட் பண்ண முடியுதான்னா கண்டிப்பாக முடியுது. நீங்கள் நிறைய இனியாவது நோட் பண்ணுங்கள். நான் போய் பார்த்த இடத்துல தாமரை கோபுர இதில் கூடி களிமண்ணாலான நிறைய உற்பத்தி பொருட்கள் அவை காட்சிப்படுத்தியிருக்கிறோம். ஆனால் எங்களோட ப்ராடக்டை நாங்கள் அவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு டிலே ஆகுதுன்னா எங்களுக்கு அந்த அளவான கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லை. ஒரு வன்னி பகுதியில் காணப்படுற ஒரு கொழும்பில் எக்ஸ்போ நடக்கான ஒரு சிக்கலான டெரகோட்டா ஜுவல்ஸோ அப்படி காட்சிப்படுத்தி இருக்கிறோம். நீங்கள் வேணுமானவர்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரு தாமரை இல்லை ஒரு ஏர்போர்ட்லேயோ வச்சுருந்தா அது ஒரு 2000-3000 ரேஞ்சில் தான் அந்த ப்ரைஸ் இருந்தது. நான் பார்த்துருந்தேன். அதுக்கு இன்னும் நாங்கள் உழைக்கணும், இல்லாட்டி எங்களோட ப்ராடக்ட் இன்னும் வெளி உலகத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் எங்களுக்கு கூட இப்போ வெளிநாடுகளில் இருக்கிற டேஸ்போராக்கள் சப்போர்ட் பண்ணினோம். அவையில் இந்த ப்ராடக்டை விரும்பி வாங்கினோம். ஏன்னா எங்களோட இடத்துல இருக்கிற ஒரு பிள்ளைன்ற உற்பத்தியை நாங்கள் வாங்கி கொள்ளணுமென்ற ஒரு நோக்கம், மற்றது வன்னி மண் எங்கள் தங்களை அழகாக்கணுமென்ற ஒரு குறிக்கோளும் இருக்குது. அப்படி என்ற ஒரு நோக்கில் நிறைய பேர் எனக்கு ஓடர்ஸ் தந்திருக்கலாம். அது அவையில் எங்களோட சிறுகை தொழில்களுக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவம் என்று நான் பார்க்குறேன். இப்படி சிறுகை தொழிலாளர்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும், நிறைய இது செய்யணும் என்று சொல்லி நிறைய பேர் யோசிக்கலாம். ஆறாக இருந்தாலுமே ஒரு சிறுகை தொழில் உற்பத்தி செய்யணும், இல்லை ஒரு கிராமத்திலேருந்து ஒரு ப்ரொடக்ட் வெளியில் வருதுன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கான ஒரு சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா
எங்களுக்கு வந்து அந்த வெளியுலகத்துக்காகவே இந்த ப்ராடக்டை கொண்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு கச்சான் உடைக்கிறது, கச்சான் ஊற்றுறது, அப்படி நிறைய உற்பத்தி பொருட்கள் வந்துருந்தது. நல்லா இருந்தது பார்க்க. எங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ கிளிப்புகள் எடுத்துக்கொண்டு வந்தேன். அதுக்கான கண்டெக்ட் நம்பர்கள் அதுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஏன்னா நாங்கள் விவசாயம் சார்ந்து பயணிக்கல, இப்படியான உற்பத்திகள் வந்து எங்களுக்கும் தேவைப்படலாம். அப்போ அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ கிளிப் பண்ணியிருந்தேன். இது வந்து சோளம் இதுகள் வந்து மேஸ் அடிக்கிறதுக்காக அவையில் செய்திருந்தேன். நல்லா இருந்தது. இந்த எக்ஸ்போ வந்து 3 நாள் நடந்திருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கமர்ஷியல் பேங்கிൻ്റെ ஸ்பான்சரில் தான் அவையே தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தவே. BMICHல தான் நடந்திருந்தது. எங்களோட உற்பத்தியும் 3 நாளும் இருந்தது. நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. நல்ல ஒரு அறிமுகம், நான் என்னோட ப்ராடக்டை அறிமுகப்படுத்தக்கூடிய இல்லை. இது வந்து டெரகோட்டா ஜுவல்லரின்னு சொல்றது களிமண் ஆபரணம். தங்களோட உடுப்புகளுக்கு ஏற்ற மாதிரியான கஸ்டமைஸோட இந்த ஜுவல்ஸை வந்து பெற்றுக்கொள்ளலாம். மற்றது வந்து நாங்கள் எப்படி சட்டி பானையல் ஓடுகளை பாவிக்கிறோமோ அதே போல ஒரு கேர் பண்ணி பார்த்துட்டோம்னு சொன்னா இது மேக்சிமம் ஒரு 5 இயர்ஸுக்கு இருக்கும். இது ஆரம்ப காலத்துல தமிழர்கள் அப்படி பயன்படுத்தின ஜுவல்ஸை வந்து நாங்கள் இப்ப நவீனமயமாக இந்த டிசைன்களை வடிவமைத்து செய்கிறோம். வணக்கம், நான் கிருஷான் நிதுசா, முல்லைத்தீவு மாவட்டம் கமர்ஷியல் பேங்க் முள்ளியவளை பிராஞ்சில இருந்து வந்திருக்கிறேன். என்னோட ப்ராடக்ட் வந்து களிமண் ஆபரணம், டெரகோட்டா ஜுவல்லரி. இது நான் யூனிவர்சிட்டி படிச்சுக்கொண்டு ஸ்டார்ட் பண்ணி நான் இப்ப இதை பிசினஸா செய்யறேன். இந்த பிசினஸ் வந்து நான் இப்ப எக்ஸ்போர்ட் செய்து கொண்டிருக்கிறேன். லண்டன், கனடா, ஆஸ்திரேலியா போன நாடுகளுக்கு வந்து பொட்டிக்குகளுக்கு எக்ஸ்போர்ட் செய்யறேன். இங்க வந்து நான் இந்த ஜுவல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்ன்ற ஒரு ரீசனுக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி கொண்டிருப்பேன். என்னோட உற்பத்தி வந்து கிகி கலெக்ஷன் சொல்லி ஒரு வெப்சைட்டும் பேஜும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே இருக்குது. அதனூடாக ஆன்லைன் டெலிவரி, COD, ஃபாரின் சர்வீஸ் எல்லாமே இந்த ஜுவல்ஸ் செய்து கொண்டு வரோம். கஸ்டமைஸ் பண்ணி இந்த ஜுவல்ஸ், இந்த கலர்ஸ், இந்த டிசைன்கள் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி பெற்றுக்கொள்ள முடியும்.